ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் போட்டு ஒரு பொரியல் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கடாயில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு, நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு தக்காளியும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வணங்கின வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கறி மசாலா போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா சுண்டுனதுக்கப்புறமா காயும் வெந்துடும். 1/2 மூடி தேங்காயும் போட்டு கிண்டி இறக்கிட்டிங்கன்னா நம்ம பொரியல் ரெசிபி ரெடி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.